Praise the Lord. Hallelujah. You're most welcome to the corner of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Today is the 16th February 2026 Monday, திங்கட்கிழமை. எப்படி நல்லா இருக்கீங்களா? நேற்று ஆராதனையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததா? இதோ புதிய வாரத்தை துவங்குகிறோம். இந்த வாரம் தபசு காலம் ஆரம்பமாகுது. வருகிற புதன்கிழமை இஸ் ஹேஷ் வெனஸ்டே. அன்று முதல் நாள் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்து அன்றைக்கு தூங்குவார்கள். நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த லஞ்ச் சீசனை கை கொள்வீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். சரி, தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் எச்சரித்து வருகிறார். அந்த கடைசி நாட்களை குறித்து தொடர்ந்து என்ன பேசுகிறார் என்று பார்ப்போமா? பிரைஸ் காட். இன்னைக்கான வசனம் மார்க் 13:33. மார்க் 13:33. Take it, watch and pray, for you do not know when the time is. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? கடைசி காலம் எப்படிலாம் இருக்குன்னு ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, ஐயா அது எப்படி இருக்குன்னு அந்த காலத்தை நீ அறியாததுனால, எப்படி இருக்கோம் எப்போ இருக்கோன்னு தெரியாததுனால என்ன செய்ய? எப்பொழுதுமே வாட்ச் அண்ட் ப்ரே. ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, விழித்திரு, ஜெபம் பண்ணு. ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு கர்த்தர் பலம் கொடுக்கிறார். We receive strength from the Lord to stand firm in our faith. விசுவாசத்திலே நான் பலமாய் இருப்பதற்கு ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபிக்க ஆண்டவருடைய பலம் நம் வாழ்க்கையில அதிகரிக்கிறது, விசுவாசம் அதிகரிக்கிறது. அப்ப இந்த கடைசி காலத்தை நாம் மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு யுக்தி, ஒரு வழிமுறை என்னன்னா, ஜெபம் பண்ணுங்க. நீ எச்சரிக்கா இருப்பதற்கும் விழித்திருப்பதற்கும் ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது ஆன்லைன் பிரேயர் அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லணும்னா நீங்க ஹெலர்ட்டா இருக்கணும். இந்த காரியெல்லாம் நடக்கிறதுனால கர்த்தர் வரப்போறாரு, கடைசி காலம் வந்து விட்டது, நியாய தீர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம். ஆகவே நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது பாவம், எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. How I can please God, which is can please God, you must know, you must watch and alert and pray. அதைத்தான் விழித்திருக்க சொல்லுகிறார். விழித்திருந்து பாரு. ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாத, ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லாத, நான் கவனிக்கலன்னு சொல்லாத. I'm so sorry, I was cannot say, no excuse. ஆகவேதான் முன்பதாகவே நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் என்று இயேசுவை சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை எச்சரித்திருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் எப்படி நாம் ஓவர்கம் பண்ணோம், அவைகளிலிருந்து நாம் எப்படி ஜெயம் பெற முடியும் என்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறார். அந்த வழிமுறைகளை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. பரலோகத்திலே ஒரு இடம் உண்டு. அவர் வருகையின் போது நாம் அவரோடு செல்லுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அக்காலத்தை நீங்கள் அறியாததுனால எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மள ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் எச்சரிக்கையா இருக்கிறேனா? நான் விழித்திருக்கிறேனா? நான் ஜெபம் பண்ணுகிறேனா? விழித்திருப்பது என்றால் நான் திருப்பி சொல்றேன், எல்லாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்க்க வேண்டும். பார்த்து ஆண்டவருக்கு எது மகிமையானது, ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை உணர்ந்து ஆமென் அறிய வேண்டும். ஒரு சம்பவம் நடக்குதா? ஆண்டவர் சொன்னது நடக்குது, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்குது. ஆகவே நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும். அந்த சிந்தனை உனக்கு வர வேண்டும். அப்படியே சிந்தனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. Take it, watch and pray, for you do not know when the time is, dear brother and sister.
So get ready, always watch and pray. எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாயிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வருகையின் போது அவரோடு நாம் செல்லுவோம். நம்முடைய ஜீவன் நஷ்டமடையாது. ஒரு நிரந்தரமாய் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை நீர் எச்சரித்திருக்கிறீர், ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் கடைபிடிக்க பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. Thank you Lord for your console and thank you Lord for your guidance. You ask us to pray and you ask us to prepare ourselves, Lord, for your coming. ஆயத்தமாயிருந்து உம்முடைய வருகையை நாங்கள் மேற்கொள்ள இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய பலத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதியுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே சகோதரியே, விழித்திருந்து ஜெபம் செய். Watch and pray. Take care and God bless.